அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய பிடிஎஃபின் 3வது பகுதி முகத்திமத்துன். முகத்திமத்துன் என்று படித்தால் அங்கே முன்னால் முபுத்ததா ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கும். அதாவது ஹாதிஹி முகத்திமத்துன், இது ஒரு முன்னுரை. பின்பு தலையங்கமாக நாங்கள் கருத வேண்டும் அல் ஃபசாஹத்து, அல் பலாகத்து, அல் உஸ்லூபு என்கிறது. இதனை இன்னும் ஒரு விதத்தில் படிக்கலாம். முகத்திமத்துல் ஃபசாஹத்தி அல் பலாகத்தி அல் உஸ்லூபி என்றும் படிக்கலாம். அவ்வாறு கூறோம் என்றால் கருத்து ஃபசாஹா, பலாகா, அல் உஸ்லூப் உடைய முன்னுரை. இது ஒவ்வொன்றையும் பேசுவார்கள். ஃபசாஹா என்றால் என்ன, பலாகா என்றால் என்ன, அல் உஸ்லூப் என்றால் என்ன. அப்படி அவைகளை விரிவுபடுத்துறதுக்கு முன்னால் அதனுடைய தனி கருத்து எங்களுக்கு தெரியும். அல் ஃபசாஹா என்றால் தெளிவு, அல் பலாகா சொல்வன்மை அல்லது சொல்லாட்சி, சொற்சாதுரியம் என்றெல்லாம் சொல்லலாம். அல் உஸ்லூபு அதாவது போக்கு, நடைமுறை, விதிமுறை, அதாவது பேச்சினுடைய நடைமுறை, விதிமுறை என்று கூறலாம். அல் ஃபசாஹத்து, முதலாவது ஃபசாஹா என்றால் என்ன என்ற டெஃபினிஷனை, வரைவிலக்கணத்தை இங்கே சொல்லி தருகிறார்கள். ஃபசாஹா என்றால் அல் துஹூரு வல் பயானு, வெளிப்படையானது, மேலும் பயான் விரிவானது, தெளிவானது என்ற கருத்து. தகூலு, நீ கூறுவாய், அஃப்ஸஹ சுபுஹு இதா லஹர, சுபஹ வெளியாகிவிட்டால், அதாவது காலை பொழுது வெளியாகிவிட்டால் நீ அஃப்ஸஹ சுபுஹு என்று கூறுவாய். அதாவது தெளிவாகிவிட்டது, வெளியாகிவிட்டது என்ற கருத்து. அதுதான் ஃபசாஹத்துடைய கருத்து. இரண்டாவது வல் கலாமுல் ஃபசீஹு, தெளிவான பேச்சு. தெளிவான பேச்சு என்றால் என்ன, அதனுடைய தாரீஃப், வரை விலக்கணத்தை இங்கே சொல்லித் தருகிறார்கள். மாக்கான வாதிஹல் மஅனா, அதனுடைய கருத்து தெளிவாகிவிட்டோண்டா இருக்கும். அதாவது எந்த விஷயத்தினுடைய கருத்து தெளிவாக இருக்கிறதோ அதற்கு அல் கலாமுல் ஃபசீஹ் என்று கூறுவோம். நீங்கள் ஒரு பேச்சை பேசிவிட்டீர்கள், அந்த பேச்சில் தெளிவு இருக்கிறதா இல்லையா என்றதை நாங்கள் நிர்ணயிப்பதாக இருந்தால் அங்கே நீங்கள் சொன்ன கருத்து தெளிவாக இருக்கணும். அதுதான் சொல்லப்படுகிறது மாக்கான வாதிஹல் மஅனா, மானா தெளிவாக இருப்பதும், சஹ்லல் லஃப்லி, லஃபுல் என்ற வார்த்தை இலகுவாக இருப்பதும், ஜெய்யித சபக்கி, கோர்வை திறமையாக இருப்பதும். அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுடைய கோர்வை திறமையாக இருக்க வேண்டும். இப்படியாக இருந்தால் அந்த பேச்சுக்கு, நீங்கள் பேசிய அந்த உரைக்கோ பேச்சுக்கோ அல் கலாமுல் ஃபசீஹோ, தெளிவான பேச்சு என்று சொல்லப்படும். வலிஹாதா, இதன் காரணமாக வஜப அன் தக்கூன குல்லு கலிமத்தின் ஃபீஹி, நீங்கள் பேசக்கூடிய அந்த கலாமுல இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆகிவிடுவது வாஜிபாகும். அலல் கியாசி சர்ஃபியி, சர்ஃபியத்தான கம்பேரிஷன் படிக்கை. அதாவது சர்ஃபியத்தான அந்த சர்ஃபியத்தான கம்பேரிசன், அதாவது அதனுடைய கியாஸ், அதனுடைய சர்ஃபியத்தான ஒப்பின் படிக்க ஆகிவிட வேண்டும். அதாவது அது தோதுவாக வேண்டும், சர்ஃபுக்கு தோதுவாக வேண்டும். பையினத்தன் ஃபீமானாஹா, அதனுடைய கருத்தில் தெளிவாக இருப்பதன் படிக்கு அது ஆகியிருப்பதாக இருக்கும். அதாவது கருத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். மேலும் மஃபூமத்தன் அத்பத்தன் சலிசத்தன், மஃபூமத்தன் விளங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அத்பத்தன் சலிசத்தன் தொடர் இன்பமானதாக இருக்கும். அதாவது பேசக்கூடிய பேச்சில் கேட்பதற்குண்டான ஒரு தொடர் இன்பம் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு விடயத்தை கூறும் பொழுது மிகவும் இன்பமான விதத்தில் சொல்வோம் என்றால் மக்கள் அதனை விரும்பி கேட்பார்கள். எனவே கலாமுடைய ஒரு தெளிவுக்கு இப்போ சொல்லப்பட்ட விடயங்கள் அனைத்தும் அவசியம். ஒரு பேச்சின் தெளிவுக்கு இந்த விடயங்கள் இருக்கிறது அவசியம். அதில் முதலாவது தான் மாக்கான வாலிஹல் மஅனா, மஅனா தெளிவாக இருக்க வேண்டும் கருத்து. சஹ்லல் லஃப்லி, வார்த்தை இலகுவாக இருக்க வேண்டும், மிகவும்
மோசமான கஷ்டமான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. ஜெயித சபக்கி, அந்த பேச்சின் கோர்வை திறமையாக இருக்க வேண்டும் என்கிறதெல்லாம் சொல்லப்பட்டது. அப்படி இருப்பதாக இருந்தால், இந்த நிபந்தனைகள் பூர்த்தியாவதாக இருந்தால், ஒவ்வொரு கலிமாவும் அது சர்ஃபின் உடைய விதத்தின் படிக்கு செல்லுபடியாகணும், நடக்க வேண்டும். அதனுடைய மானாவும் கருத்தும் தெளிவாக இருக்க வேண்டும். அதோடு தொடர்ச்சியான இன்பமூட்டக்கூடிய விளப்பமுள்ளதாகவும் இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், வைனமா தக்கூனுல் கலிமத்து கெதாலிக்க. இப்போ கலிமா ஒரு வார்த்தை அப்படி ஆகிவிடுவதாக இருந்தால், எப்படி அந்த அலல் கியாசி சர்ஃபி பைனத்தன் ஃபி மானாஹா மஃபூமத்தன் அதபத்தன் சலிசத்தன் என்ற படிக்கு ஒரு வார்த்தை ஆகிவிடுவதெல்லாம் இதா கானத் மஅலூஃபத்தல் இஸ்திஅமாலி பைனன் நாபிஹீன மினல் குத்தாபி வஷ்ஷுஅராஹி. அதாவது குத்தாப் என்ற எழுத்தாளர்கள் மேலும் ஷுஅராக்கள் என்ற கவிஞர்களிடத்தில் இருந்து திறமை வாய்ந்தவர்களுக்கு மத்தியில், அதாவது குத்தாப் என்ற எழுத்தாளர்கள், ஷுஅராக்கள் என்ற கவிஞர்கள் இடத்தில் இருந்து திறமைசாலிகளுக்கு மத்தியில், அப்படியான குத்தாபுகள் ஷுஅராக்கள் என்ற திறமைசாலிகளுக்கு மத்தியில் புழங்க கூடியதான வார்த்தையின் உடைய கோர்வை ஆகிவிட்டாலா இருக்கும். அப்படி ஆகிவிட்டால்தான் அது தெளிவாக இருக்கும். எனவே அங்கே மேலே சொல்லப்பட்ட நிபந்தனைகள் பூர்த்தியாக்கப்பட்டு ஒரு கலிமா தெளிவானதாக மாறுவதற்கு மாலூஃபத்துல் இஸ்திஅமால் பைன நாபிஹீன், திறமைசாலிகளுக்கு மத்தியில் புழங்கக்கூடிய அந்த கோர்வை ஆகியிருக்க வேண்டும். பேச்சின் உடைய அமைப்பு அப்படியாக இருக்க வேண்டும். அந்த நாபிஹீன்கள் தான் மினல் குத்தாபி வஷ்ஷாராயி, குத்தாபுகளில் நின்றும் ஷாராக்களில் நின்றும். லியன்னஹா, ஏனெனில் லம் தத்ததாவலஹா அல்சினத்துஹும், அப்படியான அந்த கலிமாக்கள் லம் தத்தாதாவலஹா அல்சினத்துஹும் வலம் தஜ்ரிபிஹா அக்லாமுஹும் இல்லா லி மக்கானிஹா மினல் ஹுஸ்னி பிஸ்திக்மாலிஹா ஜமீஅ மா தகத்தம மின் நுஊத்தில் ஜௌததி வசிஃபாத்தில் ஜமாலி. அதாவது அந்த நாபிஹீன்கள் என்ற திறமைசாலிகள், குத்தாபுகள், ஷுஅராக்கள் ஆன திறமைசாலிகள், அவங்க அந்த வார்த்தைகளை, அதாவது அவங்களுடைய நாவுகள் அந்த வார்த்தைகளை புழங்கவில்லை. வலம் தஜ்ரிபிஹா அக்லாமுஹும், அந்த வார்த்தைகளை கொண்டு அவர்களுடைய பேனாக்கள் நடைமுறையாகவும் இல்லை என்றால் எழுதவும் இல்லை. இல்லாலி மக்கானிஹா, அதற்குரிய இடத்திலே தவிர. அப்படி என்றால் அந்த வார்த்தைகள் அழகாகிறதுக்கு அதற்குரிய இடத்தில் அது இடம்பெற வேண்டும். மினல் ஹுஸ்னி, அழகில் நின்றும் தான். பிஸ்திக்மாலிஹா ஜமீஅ மா தகத்தம, முன்னே சொல்லப்பட்ட, அதாவது முன் சென்ற அனைத்தையும் புழங்குவதின் மூலம். மின் நுஊத்தில் ஜௌததி, சரமான வர்ணனைகள் நின்றும். சிஃபாத்தில் ஜமாலி, அழகான தன்மைகள் நின்றும் தான் எதுவெல்லாம் முந்திவிட்டதோ அவைகளை பூர்த்தியாக்குவதனை கொண்டு அழகில் நின்றும் தான் அதற்குரிய இடத்திலே தவிர அவர்களுடைய நாவுகளும் அந்த வார்த்தைகளை புழங்கவில்லை, அவர்களுடைய பேனாக்களும் அந்த வார்த்தைகளை புழங்கவில்லை. அப்படி என்றால் என்ன கூறுகின்றார்கள்? உரிய இடத்துக்கு அந்த வார்த்தைகள் வரணும். எழுதுவதாக இருந்தாலும் உரிய இடத்தில் அந்த வார்த்தைகள் அதற்குரிய திறமைகளுடன், அதனுடைய தன்மைகளுடன், அழகோடு இடம்பெற வேண்டும். அப்பொழுது தான் அது குத்தாப் ஷுஅராக்கள் இடத்துல இருந்து இடம்பெற்றதை போன்ற ஒரு வசன நடைமுறையாக ஆகிவிடும்.